Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் தான். அது மட்டும் இல்லாம இதுல டே டைம் ஸ்கின் கேர்க்கான டிப்ஸ் நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா இந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இந்த ஒரு 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் எவ்ரி நைட் நான் வந்துட்டு டெய்லி நைட் நான் வந்து போட்டுக்குறேன். ஸோ இது போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்லெஸ்ஸாக உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக பிரைட் அண்ட் ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பாட்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு பிளெமிஷ் ஃப்ரீ ஓப்பன் போர்ஸ் ஃப்ரீ ஸ்கின்னாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது 18+, 19+, 20+ தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் டே டைம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 நம்ம வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 2க்கு டோனர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஓகே, ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. டோனர் போடுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷோட ட்ரேஸஸை வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்னோட pH பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அட் சேம் டைம் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸும் பண்ணும். டோனர் நல்லா ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ நேச்சுரல் டோனர் யூஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு இந்த பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் போர் டைட்னிங் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனோட பாம் ஆஃப் த ஹேண்ட்லேயே நான் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்கின்னில் பேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோனர் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமாவது யூஸ் பண்ணிக்கிறங்க. டே நைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் நைட் டைமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. டோனர் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ஸ்கின் கேர் ரூட்டீன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோனர் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து சூட்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டாக ரெஃப்ரெஷ்ஷாக காம் பண்ணி கொடுக்கும். இது எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். மெயின்லி இது ஹைட்ரேஷன் வந்து நல்லா கொடுக்குது. ஸ்கின்னுக்கு நல்லா ஃப்ரெஷ் க்ளோவும் வந்து கொடுக்குது. ஓகே, டோனர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வாஷோட ட்ரேசஸ் போர்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து டைட்டன்ஸ் பண்ணும். ஓப்பன் போர்ஸையும் உங்களுக்கு டைட்டன் பண்ணும். இப்போ டோனர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கின் வந்து முக்கால்வாசி டேம்பாக இருக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம மெயினாக வந்து வீடியோக்கு வந்து போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்டில் ஃபஸ்ட்டு மெயினான ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலோனிக் ஆசிட் தான். ஓகே, ஸோ ஹைலோனிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சீரம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்து நான் டே டைம் நைட் டைம் 2 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு ப்ளம்பாக இருக்கும். நல்லா ஸ்கின் டோனர் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும். சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் விரிங்கிள்ஸ் இருந்தால் கூட நல்லாவே எரேஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ரெகுலர் யூஸில் நல்லா ஸ்கின் ஹைட்ரேஷன் மாய்ஸ்சரைசேஷன் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். உங்கள் மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணி வச்சிருக்கும். மாய்ஸ்சர் லாஸ் ட்ரைனஸ் இதில் இருந்தால் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு டர்மாகோ மினிமலிஸ்ட் மாமாத் ப்ளம் லாக்மி இந்த மாதிரி பிராண்ட்லாம் உங்களுக்கு ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சீரம் ஃபேவரேட்டோ ஹைலோனிக் ஆசிட் சீரம் ஃபேவரட்டோ அந்த இதில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ நான் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு என்ன ஹைலோனிக் ஆசிட் சீரம் வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்குதோ நீங்கள் அந்த பிராண்டில் உள்ளது போய்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1%, 2% அந்த மாதிரி உள்ளது போய்க்கலாம். ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் உள்ள சீரம் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் இன்ஃபியூஷன் உள்ளது கூட போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி நான் தேவைப்படுற அளவு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்து நான் என்னோடய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில். ஸோ ஹைலோனிக் ஆசிட் வந்து ரொம்பவே நல்லது. ஹைலோனிக் ஆசிட் நம்ம கண்களை சுற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்குமே ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கிறீங்க. இல்லை ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைலோனிக் ஆசிட் சீரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து கேப் விடுங்க. இது ஸ்கின்னுக்குள்ள நல்லா உங்களுக்கு இறங்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது நான் அப்ளை பண்ணிட்டேன் ஹைலோனிக் ஆசிட். ஸோ இது வந்து எல்லா ஏஜஸ் எல்லா ஸ்கின் டைப் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைலோனிக் ஆசிட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ ஓகே, ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சீரம் தான் போட போகிறேன். அதுவுமே நீங்கள் டபுள் சீரம் லேயர் வந்து பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. 2 சீரம் 3 சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆக்டிங் வந்து ஒத்து போகிறதா இருக்கணும். இப்போ ஹைலோனிக் ஆசிடோட வந்து பார்த்திங்கன்னா எது ஒத்து போகிறதோ நான் அதை தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஹைலோனிக் ஆசிட் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி இதுவுமே நான் டே நைட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வைட்டமின் சி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈவன் அவுட் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின்னை பிரைட்னப் பண்ணும். நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் அண்ட் சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் கூட ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோன் அண்ட் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நல்லா உங்கள் ஸ்கின்னோட க்ளோ ரேடியன்ஸ் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. உள்ளே இருந்தே நல்ல ஒரு ஹெல்தி க்ளோயிங் ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். வைட்டமின் சி சீரம் வந்து நான் எப்போவும் ஒரு கையில் தான் அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 கையில் அப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு கையிலே வந்து அப்ளை பண்ணால் பல உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு அது வந்து ப்ராடக்ட்டும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ வைட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய பிராண்டில் நான் சொன்ன மாதிரி டர்மாகோ மினிமலிஸ்ட் ப்ளம் மாமாத் டீகன்ஸ்ட்ரக்ட் லாக்மி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து போய்க்கலாம். எனக்கு ஃபேவரட்டான வைட்டமின் சி சீரம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வைட்டமின் சி சீரம் இதுவுமே நான் 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ அந்த வலது கை வச்சு தான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 கை வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறனால
இதையுமே நான் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கழிச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 5% அந்த மாதிரி வந்து போய்க்கலாம். வைட்டமின் சி சீரம் 5% 10% வந்து போய்க்கலாம். இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவலில் உள்ளவங்களாம் 10% 15% அந்த மாதிரி உள்ளது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போய்க்கலாம். வைட்டமின் சி 5%லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்கள் கிட்ட வந்து கொண்டு போயிட வேணாம். ஜஸ்ட் அன்ரைஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலிட் கண்களுக்கு பக்கத்தில் கொண்டு போக வேணாம். ஸோ இதையுமே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ மிச்சம் ரிமைனிங் உள்ள இருக்கிறத நான் நெக்லையுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ் எல்லா ஜெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்னிகான் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கார்ஸ் ஆக்னி மார்க்ஸ் ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வைட்டமின் சி வந்து நல்லா உங்களை லைட்டன் பண்ணும். நீங்கள் ரெகுலர் யூஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இது 3 தான் எடுக்கணும்னு சொல்லி தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன், எப்போவுமே ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தியாக பிரைட்டாக ஈவனாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து எடுக்கிறாங்க. பிகினர்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா ஒரு 2 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்டாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறங்க. வைட்டமின் சி ஹைலூரானிக் ஆசிட் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அது ரொம்பவே நல்லது. அது எல்லா ஸ்கின் டைப்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட். இப்போ தேர்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்குவேன். நான் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் 2 சீரம் போட்டதுனால நயாசினமைட் தான் யூஸ் பண்ணுறேன். நயாசினமைட் இஸ் an எக்ஸல் இன்கிரிடியன்ட் ஃபார் ஸ்கின் பிரைட்னிங். இது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் ஆக்னி ஸ்பாட்டை லைட்டன் பண்ணும். ஒரு ஸ்பாட்லெஸ் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு பிரைட் ஈவன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ஸ்மூதன் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் பிலமிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எல்லா ஸ்கின் டைப்லவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஜென்டருங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் நயாசினமைடை சீரமாக போட்டுட்டு விட்டுடலாம், இல்லை நீங்கள் நயாசினமைடை மாய்ஸ்சரைசராக போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா நயாசினமைடை வந்து இன்றைக்கி மாய்ஸ்சரைசராக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே என்னோட அல்டிமேட் ஃபேவரட் இந்த நைகா ஸ்கின் ஆர்எக்ஸ் ஸ்பாட் கரெக்ட் 8% நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது ட்ரை ஸ்கினுக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து போய்க்கிறங்க. சிரமாக போகிறீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்குன்னா 5% அந்த மாதிரி நயாசினமைட் போயிட்டு தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. மாய்ஸ்சரைசராக போகிறீங்கன்னா நயாசினமைட் இன்ஃபியூசர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ப்ளம்மில் இந்த மாதிரி நைகா ஸ்கின் ஆர்எக்ஸில் மாமார்த்தில் டாட்டன் கீழே டீகன்ஸ்ட்ரக்டில் இந்த மாதிரி பிராண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் நான் தேவைப்படுற அளவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தேவைப்படுற அளவு நான் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்காக நிறைய போட்டு அடாப்ட் பண்ண மாதிரி அப்பக்கூடாது. ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் வந்து போதும். ஓகே, ஸோ இந்த நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் அந்த அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்டாக இருக்கும். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால ட்ரை ஸ்கின் கொடுத்து க்ரீமியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நயாசினமைட் மாய்ஸ்சரைசர் இதில் டேக்குள்ளதும் இருக்குது நைட்டுக்குள்ளதும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாய்ஸ்சரைசர் நயாசினமைட் உள்ள அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட்டுக்குள்ளது. நான் இதிலேயே டே டைமுக்குள்ளது டேயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்குருவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் வைட்டமின் சி மட்டும் போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்குருவேன் டே டைமில் மாய்ஸ்சரைசர் போடாமல். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரீசெண்ட் டைம் நான் இதான் எடுத்துக்கிட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான ஒரு ஸ்கின் கேர் ரூட்டின். இது வந்துட்டு இது அப் டு ஜனவரி வரைக்கும் வந்துட்டு வரும். இந்த ரூட்டின் வந்து மாற்ற மாட்டேன். இதில் ஒரு சில ப்ராடக்ட் ஆட் ஆகுமே தவிர ரூட்டின் வந்து மாறாது. ஸோ இதை ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்குக்கு நிறைய பேர் இந்த அப்ளை பண்ண மாட்டீங்க, லேசியாக வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஸ்கின் வந்து பார்க்க ஒரே மாதிரி ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, நயாசினமைட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் இன்கிரிடியன்ட். இதுவுமே எல்லா ஸ்கின் டைப்ஸ் எல்லா ஜெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நயாசினமைட் வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி ஒரு பிரைட் அண்ட் ஈவன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற இந்த எல்லா இன்கிரிடியுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை பிரைட்ன பண்ணி ஸ்கின் டோனும் டெக்ஸ்சர் காம்ப்ளெக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பாட் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு லைட்டன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக ப்ராப்ளம் ஃப்ரீயாக அவங்க வந்து வச்சிருக்கும் ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசரோட. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க என்னுடைய 3 ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் கரண்ட்லி ஐ டேக் ஃபார் மை ஸ்கின். ஸோ இது நான் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ஏஜ்லெஸ்ஸாக உங்களுக்கு ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்துட்டு பிரைட்டாக ஈவனாக உங்களுக்கு ஸ்பாட்லெஸ்ஸாக ஓப்பன் போர்ஸ் ஃப்ரீயாக பிளெமிசஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா as usual நீங்கள் வந்து உங்களோட ஐ கேர் லிப்பாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். ஓகே, ஸோ இதான் கைஸ் வந்துட்டு என்னுடைய அந்த 3 ஸ்டெப். இது ஃபஸ்ட்டு 2 இது சீரமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் இது மாய்ஸ்சரைசராக நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து சீரமாகவும் போட்டுக்கலாம், தேர்ட் இது மாய்ஸ்சரைசராக போட்டுக்கலாம். பட் பிகினர்ஸாலாம் இருக்கிறீங்க நீங்கள் மாய்ஸ்சரைசராக போட்டுக்கோங்க. அதர்ஸ் இருந்தாலும் மாய்ஸ்சரைசராக போட்டுக்கோங்க. 3மே சீரமாக போடும்போது நல்லது தான். பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் லேயர் வேணும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டா நம்ம கடைசி இன்கிரிடியன்ட் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படி நான் வந்து இப்படி ஹைலூரானிக் ஆசிட் வைட்டமின் சி நியாசினமைட் இப்படி தான் வந்து போடுவேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதுதான் கரெக்டாக ஆர்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இப்படியே வந்து போட்டுக்கிறங்க. ஃப்ரம் தின் டு திக்காக இருக்கணும். ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ரம்
தண்ணியாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கட்டி அப்புறம் கட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க guys என்னுடைய கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் டோனர் போட்டுக்குருவேன். சம்டைம் டோனர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் கண்டிப்பாக ஹையாலுரோனிக் ஆசிட் சீரம், வைட்டமின் சீரம் போட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டாலும் போடுவேன். என்னோட ஸ்கின் நீட் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து, இல்லாட்டி டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் போய்க்குவேன். நைட் டைம் வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு இந்த 2 சீரம் போட்டு அப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோட ஐ கேர் as usual லிப் பாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தூங்கிடுவேன். ஓகே, ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 18+ இருக்கீங்க, தாராளமாக இது எடுக்கலாம். அதர் ஏஜஸாக இருக்கணும், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஆக்டிவ் இன்ஸ் எடுக்கும்போது ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல பிராண்டடான குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் டெர்மாகோ, மினிமலிஸ்ட், டீகன்ஸ்ட்ரக்ட், ப்ளம், மாமாத், நைகா ஸ்கின் ஆர்எக்ஸ், லாக்மி, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஈவன் நீங்கள் கொரியன் ஸ்கின் கேரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அஃபோர்டபிளி நீங்கள் எடுத்துக்கிறங்க. நயசினமைட் ஹையாலுரோனிக் ஆசிட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ப்ளம்மோட ஹையாலுரோனிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா மாமர்த்தோட 10% வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணேன். மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நைக்கோட ஸ்கின் ஆர்எக்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதே போகிறனாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா மட்டும் வைட்டமின் சி 5% போய்க்கிறங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ப்ளம்மோட ஒரு ரைஸ் வாட்டர் நயசினமைட் மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது கூட டே நைட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட் டைம் அண்ட் எஸ் இது வந்து டே டைம். ஸோ இது 2குள்ளே தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குள்ளே தான், ஆயிலி காம்பினேஷன், நார்மல் ஸ்கின் போட்டுக்கலாம். ஆயில் ஃப்ரீ உங்களுக்கு இதாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் செப்பரேட்டாக ஒரே மாய்ஸ்சரைசர் கூட டே நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இது பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டைம் உள்ளது உங்களுக்கு சொல்லிட்டேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லிட்டேன், ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வந்து கிராப் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் பாய். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோ அனிமல் டெஸ்டிங், க்ரூயல்டி ஃப்ரீ தான். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, பாய்.